حي على الفلاح. நான் இந்த சோஷியல் ஒர்க்கில் இருக்கிறதுனால சொல்கிறேன், சில மக்கள் வருவாங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை தருவாங்க, இதை நீங்கள் பாவிங்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன், என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியக்கூடாதா. வல்லாஹி சொல்கிறேன், ஒரு வயசாளி மனுஷன் அவர் வந்து தாராரு பணம், என் மகன்மார் யாருக்கும் தெரியக்கூடாத, கொடுக்கூட மாட்டானுகள், கொடுக்கூட மாட்டானுகள். மனைவிக்கு தெரியப்படாத சத்தம் வைப்பா. நான் என்ன சரி என் கபருக்கு எடுத்து கொண்டு போகணும் தானே. எனக்கு நிச்சயம் இவங்க எந்த பேர்ல யாசீர் இருந்தாலும் ஓதுவாங்களோ தெரியாது. குடும்பமாக சேர்ந்து வக்ஃப் செய்யுங்கோ, குடும்பமாக சேர்ந்து நல்லதை செய்யுங்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து செஞ்ச வேண்டியதுதான். குழந்தைகள் ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். இரண்டாவது வலதுன் சாலிஹுன், ஒரு சாலிஹான குழந்தை. அங்க ஆலிம் என்று வந்தும் இல்லை, ஹாஃபிஸ் என்று வந்தும் இல்லை, முஃப்தி வந்தும் இல்லை, தாயின்னு வந்தும் இல்லை. அங்க என்ன வந்திருக்குது? சாலிஹான குழந்தை, பொய் பேசாத குழந்தை, மனித நேயம் நிறைந்த குழந்தை, மனிதனுக்கு அநியாயம் செய்யாத குழந்தை, மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தை. ஒருத்தர் ஆலிமாக இருக்கிறாரு, குர்ஆனை வித்து சம்பாதிக்கிறாரு, அந்த மகனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிஸாக இருக்கிறாரு, ஆனால் குர்ஆனை மறந்துட்டாரு, உங்களுக்கு என்ன லாபம் அதால? சாலிஹான குழந்தை, நல்ல குழந்தை. ஒரு அக்கவுண்டன்டாக இருக்கிறாரு, அவர் சொல்லணும், நான் என் மகன் ஒரு அக்கவுண்டன்ட், ஆனா என் மகன் பேனா வட்டி கணக்கு பார்க்காத மகன். இது என் மகன் பேனா வட்டி கணக்கு பார்க்காது. என் மகன் ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், ஆனா என் மகன் பேத்து ஒரு நாளும் ஹராமான எந்த கர்மத்திலும் ஈடுபட மாட்டாரு. என் மகன் யாரு? ஒரு என் மகன் வந்துட்டு ஒரு நல்ல குரல் வளம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான், ஆனா அந்த குரல் வளத்தை கொண்டு ஹராமான பாட்டு படிக்க மாட்டாரு. வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை. எனக்கு உங்களுக்கு தேவை சாலிஹான குழந்தை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான குழந்தைகள் யாருக்கு இருக்குமோ அவங்க மௌத்தானாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களோட பிள்ளைகள் செய்கிற எல்லா அமலும் உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும், எதை செஞ்சாலும் சரி. இப்படிப்பட்ட குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்கிறது? இதுக்கு என்ன செய்யணும்? இன்றைக்குள்ள தலையங்கம் இதுதான். குழந்தைகள் என்ற இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைகள் என்ற முதலீடு மௌத்துக்கு பிறகும் பிரயோஜனம் தரக்கூடிய முதலீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லேஸ் இல்லை. இந்த புள்ளை எப்படி வளர்க்கிறது? இதுக்கு என்ன செய்யணும்? நான் இதை கொஞ்சம் டீப்பா பேசுறேன், நீங்க கவனமா கேட்கணும். நாங்க எல்லாரும் என்ன செய்யறது தெரியுமா? குழந்தைகளை பத்தி குறை சொல்றதா மிச்சம். எங்கள்கிட்ட சொன்னது கேட்கிறான் இல்லை, சின்னத்திலே முத்திட்டான். யார் சொல்றது? யார் சொல்றது? வாப்ப சொல்ற, உம்மை சொல்றது. உம்மை பதுவா செய்யறது. என்னத்துக்குத்தான் பிறந்தானோ தெரியா, அவனுக்கு கேட்கலும்டா கேட்டுடுவான், நீங்க என்னத்துக்குத்தான் கல்யாணம் முடிச்சீங்களோ தெரியான்னு சொல்லி என்ன பெக்கிறதுக்கு. குழந்தைகளுக்கு முன்னால எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தயவு செஞ்சு சொல்றேன், நான் எக்ரி இல்லை. உலகத்தில் எந்த ஒரு வாலிபனையும் எந்த ஒரு குழந்தையையும் யாருக்கும் குறை சொல்ல முடியாது. குழந்தைகளை யாருக்கும் குறை சொல்ல முடியாது. எந்த வாலிபரையும் யாருக்கும் குறை சொல்ல முடியாது. யூத்தை பிளேம் பண்ற ரைட்ஸ் யாருக்கும் இல்லை. ஒரு கேர்ள், ஒரு சகோதரியை பிளேம் பண்ற ரைட்ஸ் யாருக்கும் இல்லை. ஏன் காரணம்? அவர்கள் வளர்க்கப்பட இல்லை. அவர்கள் வளர்க்கப்பட இல்லை.
அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். குழந்தைகள் வளர்க்கப்பட இல்லை, குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டோம், நீங்கள்லாம் வளர்க்கப்பட்டீர்கள். நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டோம், எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். நான் விலங்கல் உதாரணம் சொல்லவா? சில வீடுகளில் பூனை வளர்க்குறாங்க. என்ன வளர்க்குறாங்க? பூனை. அந்த பூனையை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு பூனை ஹசரத், இது புள்ள மாதிரி. எது மாதிரி? புள்ள மாதிரி. என்னடா இது? இந்த வார்த்தையோட அர்த்தமே தெரிய அவருக்கு. புள்ள மாதிரி என்ன? புள்ள வேற மாதிரி, இவன் புள்ள மாதிரி. புள்ள மாதிரி. வீட்டில் விருந்தாளிகள் வந்தா முன்னுக்கு வரமாட்டாது. நாங்க மட்டும் இருந்தா தான் வந்து எங்களுடைய நடமாடும். பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே வந்துடுவான். மகன் கூப்பிட்டா வரமாட்டான். ஏண்ட வாகனம் வந்து நின்றாலே முன்னுக்கு வந்துடும். எத்தனையோ பேர் பூனையை பத்தி புகழுவாங்க. பூனை வளர்க்கிறோம், மாஷா அல்லாஹ். மீன் வளர்க்கிறோம். என்ன வளர்க்கிறோம்? மீன். ஒருத்தர் சொன்னார், ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து, ஹசரத், வாகன சத்தத்தை கேட்டால் இந்த மீன் ஃபிஷ் டேங்கில் உள்ள மீன் எல்லாம் இருக்குத்தானே, அப்படியே முகத்தை திருப்பி என்ன பார்த்து கொண்டே இருக்கும். நானும் போய்த்து கொஞ்சம் டையை கலட்டி போட்டு அப்படியே சாஞ்சி கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போட்டுட்டு அதோட ஃபேஸை பார்த்து கொண்டு இதுக்குள்ள வைஃப் டீயை கொண்டு வருவா. அதை குடிச்சதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை. அவர்கிட்ட கேட்கல சொன்னவர்கிட்ட, பின்ன கூட பிள்ளையொன்று மாறலையான்னு சொல்லி வாப்பவை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய பிள்ளைய காணம். யாரு எதிர்பார்த்து நிற்கிறாங்க இப்ப? மீன். ஏன்? மீனை வளர்க்கிறோம். மீன் வளர்க்கப்படுகிறது, பூனை வளர்க்கப்படுகிறது. நாங்க நாய் வளர்க்கிற இல்லை. ஆனா மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நாய் வளர்க்கிறாங்க. நல்ல ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. 2003ஆம் ஆண்டு நான் அமெரிக்கா போயிருந்தேன். நியூயார்க்கில் ஒரு ப்ரோக்ராம் உண்டு நோம்புல. அப்போ ரமலானில் அந்த காலத்தில் போவேன். இப்போ ரமலானில் எங்கேயும் வெளியே பயணம் செய்கிறதில்லை. அப்போ ரமலானில் இரவு நேர நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சகோதரர்கள் சொன்னாங்க, இந்த ஊரை சேர்ந்த சில சகோதரர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஊருடைய பேரை சொல்லி நாங்கள் போய்த்து பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே நாங்கள் பயானெல்லாம் முடிச்சுட்டு நிரவு நேரம் பயணம் செஞ்சு போய்த்து அங்கே போய்த்து பார்த்தா அவங்க ஒரு கதவில் நோட்டீஸ் போட்டுருக்குறாங்க, ஆஃப்டர் ஒர்க் வி ஆர் கோயிங் ஃபார் இஃப்தார். இஃப்தாரை முடிச்சுட்டு நாங்கள் சஹரு செஞ்சுட்டு தான் வருவோம் என்று சொல்லி அந்த போர்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க நோட்டீஸ் அவங்களோட கதவுல. ஆஹா. அப்போ நாங்கள் உடனே திரும்பக்குள்ள அந்த வீட்டு ஓனர் இருக்கிறாரே, வீட்டு சொந்தக்காரர், அவர் கதவை திறந்தார். எங்கே போனீங்கன்னு கேட்டால் அவர் யாழ்ப்பாணத்து தமிழால். வீட்டு ஓனர் வந்து யாழ்ப்பாணத்து தமிழால். மேலே யார் இருக்கிறாங்க? முஸ்லீம் சகோதரர் இருக்கிறாங்க. அப்போ எங்களை கூட்டி கொண்டு போன சகோதரர் சொன்னார், இலங்கையிலிருந்து ஒரு ஆலிம் வந்திருக்கிறாரு, மௌலை வந்திருக்கிறாரு, அவரை கூட்டிக்கிட்டு வந்து இவங்களை பார்க்கறதுக்கு. அப்படியா, வாங்களேன்னு உட்காருங்களேன்னு அவரும் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சார். உள்ளுக்கு போனால் பெரிய ஒரு நாய் ஒன்று இருக்குது. இப்போ தர்ம சங்கடம் எங்கப்போ உட்கார்றது? அப்போ இன்னொன்னும் செய்யலா, ஒருத்தர் கண்ணால் பேசிக்கொண்டு வீட்டுக்கு போய் உடுப்பலை சுத்தமாக கழுவோம், இப்போ உட்காருவோம் என்று சொல்லி உட்கார்ந்து கேட்டோம், என்ன ஐயா செய்தி, எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? ஓ, எங்கட வாழ்க்கை இவரோட தான் போகுது. யாரோடங்க? யாரோட? இவரோட. யார் இவரு? நாய். நாயை காட்டி அது உட்கார்ந்து கொண்டு பேசாம இருக்குது அப்படியே. அப்ப சொல்லி போட்டு சொன்னாரு, இவருக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, நான் நேற்று தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், டாக்டர் ப்ரெஷரை செக் பண்ணி பார்த்துட்டு ஹை ப்ரெஷர்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் இவரை வச்சு நடக்கணும். நான் இவருடைய காலையில் வாக் போயிட்டு வாரதும் இதுதான் வேலை. உங்களுக்கு பசங்கள், நான் அப்படியே தான் கேட்டேன், உங்களுக்கு பசங்கள் யாரும் இல்லையான்னு சொல்லி. பசங்கள் என்றால் பிள்ளைகள் யாரும் இல்லையான்னு கேட்டேன். இல்லை, ஒருத்தர் இருக்கிறா நியூசிலாந்தில், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில், ஒருத்தர் இங்கிலாந்தில், அவங்கெல்லாம் அவங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் இவருடைய தான் காலம் கழிச்சேன். வல்லாஹி இதுதான் வாழ்க்கை.
அவர் நாய் வளர்க்கிறாரு, நாங்க பூனை வளர்க்கிறோம், நாங்க மீன் வளர்க்கிறோம். சரி, சில வீடுகளில் கரப்பத்தான் வளர்க்கிறோமா? ஆனா எல்லா வீட்லையும் மீக்கனா கரப்பத்தான் வளர்க்கிறோமா? வளருதா? சொல்லுங்களே மாப்போம், சொல்லுங்களே சத்தமா. வளருது. வளர்க்கறல கரப்பத்தான் வளருது. எலி வளருது. பெரிய பெரிய எலி கொழும்புல வந்து பார்த்தா பெரிய எலி இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் வரும், பூனையா எலியான்னு சொல்லி. பெரிய எலி, எலி வளருது. வீட்டுக்கு தான் வளருது, வீட்டுக்கு தான் வளருது எலியும். அல்லாமா ரூமி சொல்றாரு, நானும் இன்னமத்தரும் பிரதர் ஹாசிமன் ரோட்ல சந்திச்சோம். என்ன செய்ய சோமாய்க்கிறீங்களா, ஹவாயோ, என்ன நிலமா, ஓகே, எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். அவர் சொல்ற அவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி, ஏண்ட வீட்லேயும் அவருடைய வீட்லேயும் வாழ்ந்த 2 எலி ரோட்ல மீட் பண்ணுது. எங்க ஹவாயோ சோமாய்க்கிறீங்க, எங்க போறீங்க? நான் என் வீட்டுக்கு போறேன், அவர் வீட்டுக்கு போறாரு. எந்த வீட்டுக்கு நான் உரிமை கொண்டாடுறேனோ அதே வீட்டுக்கு எலியும் என்ன செய்து உரிமை கொண்டாடுது. சரி, எலி வளருது, கரப்பத்தான் வளருது, பள்ளி சொல்லுங்களேன் வளருது. பின்ன பூனை வளர்க்கிறோம், எலி வளர்க்கிறோம், பூனை வளர்க்கிறோம், நாய் வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், பள்ளி வளருது, கரப்பத்தான் வளருது, எலி வளருது, புள்ள என்ன மௌனம்? புள்ள புள்ள என்னங்க? கரப்பத்தாளுக்குள்ளே சத்தமா சொன்னீங்க, எலியுக்குள்ளே சத்தமா சொன்னீங்க, புள்ளக்குள்ளே மௌனம் காக்கிறீங்க எல்லாரும். பிளீஸ், நாங்க நாய் வளர்க்க வந்த சமூகம் அல்ல, நாங்க பூனை வளர்க்க வந்த சமூகம் அல்ல, நாங்க மீன் வளர்க்க வந்த சமூகம் அல்ல, நாங்க புள்ள வளர்க்க வந்த சமூகம். ஏண்ட மௌத்துக்கு போற இந்த புள்ளையால் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புள்ள வளர்க்கிறோம். புள்ள வளர்க்கிறோமா? வளருதா? இதுதான் இந்த கேள்வி. அன்பு தாயே, அன்பு சகோதரியை யோசிங்கோ. புள்ள வளருதா? புள்ள வளர்க்கிறோமா? புள்ள வளர்க்கிற என்றால் முதலாவது பேசிக் என்ன தெரியுமா? புள்ள வளர்க்கிறதுடைய முதலாவது பேசிக் அடிப்படையை சொல்றேன். இன்றைக்கு நானும் என் மகனும் சுபஹுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுதிக்கூடும். மற்றதெல்லாம் ரெண்டாவது. நானும் ஏண்ட மகனும் 7 வயசுக்கு பிறகுள்ள ஏண்ட மகனும், சரி 10 வயசுக்கு பிறகுள்ள ஏண்ட மகனும் இன்றைக்கு சுபஹுடைய தொழுகை நாங்க ஜமாத்தோட 2 பேரும் தொழுதிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அடிப்படை பேசிக் தொழுகை தானே. தொழுகையில எனக்கும் என்ற மகனுக்கு ஒன்றாக நின்று தொலையலாண்டிருந்தால், ஒரு தாய்க்கு மகனை எழுப்பாட்டி பள்ளிக்கு போன்று அனுப்பி வை கேளாண்டிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களுக்கு பேசிக்கலி சொல்றேன். பார்த்து இப்ப நீங்க கூட்டு போய் ராவை கூட்டு போனீங்க, உங்களோட வைஃப் இங்க இல்ல, வைஃப் வீட்டில் நினைச்சுக்கோங்க, இப்ப கூட்டு போனீங்க 9 மணிக்கு 9:30 போய் சேருவீங்க இன்ஷா அல்லாஹ். அங்க போன உடனே வைஃப் சொன்னா, இவனை பாருங்களேன் சாப்பிடாம தூங்கிட்டான். எழுதிட்டான், சொல்லுங்க பாப்போம். சாப்பிடாம தூங்கிட்டான், என்ன செய்வீங்க இப்ப? தூங்கட்ட பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன் பாப்பா. எழுப்பாட்டுங்க, போய் எழுப்பாட்டுவீங்க. எலும்பு எலும்பு. அவன் எலும்பை இல்லைண்டா மனைவி பாவம். என்ன உனக்கு தெரியுதா முந்தி சாப்பாடு கொடுக்கறதுக்கு? யாரு கேச்சி? மனைவி கேச்சி. சரி, மனைவி சொன்னா தொழாம படுத்துட்டான்னு சொல்லி, சாப்பிடாம படுத்தா வாப்ப எழுப்பாட்டி நோன மனைவி கேசி புள்ளைக்கு தீர்த்தி புள்ளைய படுக்க போடுறாரு. தொழாம படுத்தாருண்டா எத்தனை வாப்ப அக்கறை வரும்? தொழாம படுத்தா தொலை வச்சு படுக்க வச்சோட சொல்லி.
சரி சின்ன புள்ள தொழுது கொள்ளட்டும், படுக்கட்டு, பிரச்சனை இல்லை, புறவை தொழட்டும், கதா செஞ்சு கொள்ளலாம் தானே. அல்லாஹ்வுடைய தீனை லேசாக்கிட்டோம். இதனால தான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கொண்டோ, மிக இறக்கமா சொல்றேன். நான் இது கடினமா சொல்லல. குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்க. குழந்தைகளுக்கு வாழ்ந்து